ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி. இத்தனை நாளும் என்னை சப்போர்ட் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு அக்காவா தங்கையா கமெண்ட் பண்ணுற அத்தனை சகோதரிகளுக்கும் எனது ஸ்பெஷலான நன்றிகள் பல. இந்த vlogல இந்த வாரத்தில் கடந்து சென்ற சில முக்கியமான அதி விசேஷமான நாட்கள் அன்னைக்கு எடுத்தது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது சென்ற வாரத்தோட முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. ஞாயிற்றுக்கிழமை நாளே பொதுவாக எனக்கு ரொம்ப விசேஷமானது தான். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அன்னைக்கு காலையில் அதிகாலையிலே எழும்பி எப்போவுமே செய்கிற வழக்கமான வேலைகள் எல்லாம் செஞ்சு அந்த நாளை இனிதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முன்னாடி எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாளே எனக்கு ரெகுலர் ஒர்க் மாதிரி ஒரே மாதிரியாக தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன நேரமோ தெரியல, என்றைக்கு இந்த சேனல் ஓப்பன் பண்ணணும் அதிலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு ஒவ்வொரு வித்தியாசமான நாளாக தான் போய்கிட்டு இருக்குது. அது என்ன மேஜிக்கோ தெரியல. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் பிள்ளையோட ஸ்கூலில் ஆனுவல் டே நடந்தது. அதனால் சீக்கிரமாகவே காலையில் முடிக்க வேண்டிய எல்லா வேலைகளையும் முடித்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எப்போவுமே ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுனால எல்லாம் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வரும். அன்னைக்கு கோயில் போக முடியல, அதுக்கு பதிலாக ஸ்கூலுக்கு தான் போக முடிஞ்சது. அங்கேயே வர்றதுக்கு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இப்படி அந்த நாள் குலதெய்வ பூஜையோடு நல்லபடியாக முடிவடைஞ்சுது. இந்த நாள் ஒரு பொன்னான நாள். ஜனவரி 22 ஸ்ரீராமரை வணங்குற அத்தனை பேருக்கும் இந்த நாள் ஒரு வரப்பிரசாதமான நாள்னே சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு விசேஷமான நாள். பல பேருடைய ஏக்கங்கள் வழிகள் அத்தனையும் மறைந்து பரிபூரண சந்தோஷத்தை கொடுத்த நாள். அப்படி ஸ்ரீராமர் மறுபடியும் அயோத்தியில் ஒரு குழந்தையாக அவதரித்த மாதிரியே அவ்வளோ ஒரு விசேஷமாக நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு கொண்டாடின நாள். இந்த நாள் நாம் வாழ்கிற காலத்தில் வர்றதே நம்மளோட புண்ணியந்தான், நம்மளோட ஜென்ம சாபல்யம்னே சொல்லலாம். இந்த தருணத்தில் நான் ஒரு ராம பக்தின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்னோடய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் ராமரை கும்பிடுறதுக்கு முன்னாடி, ராமரை கும்பிட்ட பின்னாடின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். அந்த அளவிற்கு ஸ்ரீராமரை கும்பிட ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கை குழந்தையோட 0விலிருந்து வாழ்க்கையை தொடங்கினவங்க நாங்கள். போக போக வரும் நாட்களில் உங்களுக்கு நான் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அப்படி 0வில் தொடங்கின எங்கள் வாழ்க்கை இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஸ்ரீராமரோட ஆசீர்வாதம் மட்டும்தான். அப்படி ஸ்ரீராமரை சரணடைகிறதுக்கு எனக்கு ரொம்பவே உதவி புரிஞ்சது சிவபெருமானோட அம்சமாக திகழ்கிற ஆஞ்சநேய சுவாமி தான். அப்படி அன்னைக்கு ஸ்ரீராமரை வரவேற்கிறதுக்கு வீடெல்லாம் காலையிலேயே சுத்தம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவில் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு காரணம், ஜானகிங்கிற ஒரு சிஸ்டர் ரொம்ப ஆசையாக பல நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹோம் டூர் போடுங்கன்னு. எனக்கு ஹோம் டூராலாம் போட முடியாது. அதனால் அவங்களோட ஆசைக்காக கொஞ்சம் வீட்டை லைட்டாக சுற்றி காமிச்சிருக்கேன், அவ்வளோந்தான். நாங்கள் இருக்கிறது ஒரு வாடகை வீடு தான். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறோங்கிறத விட அந்த வீட்டில் எப்படி எங்களால் இருக்க முடியுமோ அட்ஜஸ்ட் பண்ணி அந்த அளவுக்கு நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு சொந்த வீடுனா நம்மளோட ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் அதில் நிறைவேற்றலாம். வாடகை வீட்டில் நம்மளுக்கு அப்படி கிடையாது. நமக்கு சில வரைமுறைகள் இருக்குது. அதுக்கு ஏற்றாப்புல நம்ம எப்படி வாழணுமோ அப்படி நாங்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வீடு டபுள் பெட்ரூம் உள்ளது. ஒரு பெட்ரூம் எங்களுக்கும், ஒரு பெட்ரூமை தான் நாங்கள் பூஜை ரூமாக மாற்றிருக்கோம். மற்றபடி கிச்சன் நீங்கள் எல்லாம் பார்த்தது தான். பால்கனி கேட்கவே வேணாம், எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. அதனால் ரொம்ப பெருசாக டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எங்களுக்குன்னு தனியாக கடவுள் சொந்த வீடு தரமோச்சில் கண்டிப்பாக நான் ஒவ்வொன்றையும் டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் கொஞ்சம் காத்திருங்க, என்ன எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அன்னைக்கு ஈவினிங்காக எல்லாரும் சொல்லியிருந்தாங்க 5 அகல் விளக்கு வாசலில் ஏற்றி வைக்கணும்னு. எனக்கு வாசலில் ஏற்றி வச்சேன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் ரொம்ப நேரம் எரியாது, சீக்கிரம் இதாயிரும். அதனால் நான் வாசலில் 2, வழக்கமாக முன்னாடி ஏற்றுற மாதிரியே நில வாசலில் 2, அப்புறம் வீட்டுள்ளுக்கு தான் மீதி விளக்கெல்லாம் நான் ஏற்றி வச்சுருந்தேன்.
பொதுவாக விளக்கேற்றதே நம்ம வீட்டோட இருள் நீங்கி பிரகாசமான வாழ்வு கிடைக்கிறதுக்காக தான். ஒரு விளக்கு ஏற்ற மூச்சில் அப்படின்னா வீட்டில் நம்ம நிறைய விளக்குகள் ஏற்ற மூச்சில் கேட்கவே வேணாம். அதோட பிரகாசத்துக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக ரொம்ப நிறைவாக இருந்தது. ஆனால் ஒரே கவலை மட்டும்தான் அன்றைக்கி இருந்தது. எனக்கு ராமர் கோவிலுக்கு போய் ஸ்ரீராமரை தரிசிக்கணும்னு ஆசை இருந்தது. அன்னைக்கு பார்த்து ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகிட்டனால கோயிலுக்கு போக முடியலை. அந்த ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு அன்னைக்கு இருந்தது, ஸ்ரீராமரை கோயிலவே தரிசிக்க முடியலையேன்னு. இருந்தாலும் வீட்டில் ஓரளவுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டனால மனசு கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிது. அன்னைக்கு ஸ்ரீராமருக்கு பிரசாதமாக கேசரி தான் செஞ்சுருந்தேன். அப்படி அன்னைக்கு அந்த பூஜையை ரொம்ப எளிமையாக எனக்கு மன திருப்தியோட அந்த நாள் பூஜையை நல்லபடியாக செஞ்சு முடித்தேன். பொதுவாக ஸ்ரீராமரை கும்பிட்றவங்களுக்கு தெரியும், ஸ்ரீராமரை விட சக்தி வாய்ந்தது அவரோட நாமந்தான். அதனால் அன்னைக்கு என்னால் முடிஞ்சது 108 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதி பிள்ளைங்களையும் எழுத வச்சேன். இப்படி ஸ்ரீராமரோட அருளை பெற அன்னைக்கு என்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த நாள் தமிழர்களான நாம் பெருமைப்படக்கூடிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவதரித்த நாள். தைப்பூசம்னு உலகெங்கும் உள்ள தமிழர்கள் எல்லாம் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கோம். இன்றைக்கி தைப்பூசத்துக்குள்ள பூஜையை நான் சாயந்தரமாக தான் பண்ணினேன். காலையில் எப்போவுமே செய்கிற வழக்கமான சிம்பிளான பூஜையை மட்டும் செஞ்சு முடித்தேன். பொதுவாக எந்த விசேஷனாலும் எனக்கு கோலத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கும்னு நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு அப்படி எனக்கு நடக்கலை. கோலமாவு ரொம்பவே கம்மியாக இருந்தனால சிம்பிளான ஒரு கோலத்தை மட்டும் போட்டுட்டேன். ஈவினிங்காக கோலமாவு வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க கணவர். அப்போது சரி கிராண்டாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டேன். கடைசியில் சாயந்தரமும் வாங்கிட்டு வரலை. அதனால் ஒரு சிம்பிளான கோலம் மட்டும்தான் அன்னைக்கு வீட்டில் போட முடிஞ்சுது. அன்றைக்கி தைப்பூசனால் ஸ்கூலுக்கும் லீவ் விட்டுருந்தாங்க. இந்த பிள்ளைங்களை லீவில் வீட்டில் வச்சு மேய்க்கிறதே ஒரு பெரிய வேலையாக தான் இருக்குது. 24 மணி நேரம் விட்டாலும் டிவியை விட்டு அசையாமல் இருக்கிற வழக்கம்தான் இப்போ உள்ள பிள்ளைங்கக்கிட்ட ரொம்பவே அதிகமாக இருக்குது. எனக்குமே கொஞ்சம் பயம்தான். அதனால் நான் எடுக்கிற சிம்பிள் வழி என்னென்னா, வீட்டில் இருக்க மோச்சில் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய்ய கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்போனா பிள்ளைங்க அதுலேருந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வேறு இடத்துக்கு வருமேன்னு சொல்லிட்டு சமைக்கிறதா இருந்தால் அதில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு அந்த மாதிரி வேலை வாங்குவேன். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி கொஞ்சம் துணி இருந்தது, எனக்கு மடிக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் போட்டு மடிங்கன்னு சொல்லிவிட்டு போட்டு கொடுத்துட்டேன். அதையும் டிவி பார்த்துட்டு தான் மடித்தாங்க, அது வேறு விஷயம். பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதா இருந்தால் காலையிலே இந்த சமைக்கிற வேலைலாம் முடிஞ்சிடும். பிள்ளைங்க வீட்டில் இருக்கும் போச்சில் மதியானத்துக்கும் அது தொடர்ந்துக்கிட்டு இருக்கும். அன்றைக்கி மதியானம் சாம்பார் வச்சுட்டு கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன். கீரையை அலசும் போது எத்தனை பேர் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு கீரையை கொஞ்சம் நேரம் அந்த மஞ்சள் தண்ணியில் வச்சுட்டு கீரையை அலசுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி அலசுறதுனால நமக்கு கீரையில் ஏதாவது ஒரு ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லி மருந்து ஏதாவது அடிச்சிருந்தாங்கன்னா அதை விஷம் முறிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாம் கொஞ்சம் நேரம் மஞ்சள் தண்ணியில் வச்சு எடுக்கலாம். யாராவது ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதே போல் இந்த கீரை அலசுகிற தண்ணி, அது கூட நம்ம அரிசி களையிற தண்ணி, பருப்பு களையிற தண்ணி எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சு மொத்தமாக கலக்கி நம்ம செடிகளுக்கு ஊற்றமச்சில் செடிகளுக்குமே அது உரமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றுறனால பூச்சிகள், இது மாவு பூச்சியெல்லாம் வரும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் செடியை வந்து பாதிக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தண்ணியுமே பொதுவாக தண்ணியை தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தண்ணியை எவ்வளோத்துக்கு நம்ம சிக்கனமாக யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தண்ணியை வீணாக்காமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணுங்கிற இதிலெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் காய்கறி அலசுகிற தண்ணி, இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா தண்ணியுமே நான் ஓரளவுக்கு சேர்த்து வச்சு செடிகளுக்கு தான் அதை ஊற்றுவேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இப்படி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அன்றைக்கி அப்படி ஒரு சிம்பிளான லன்ச் மெனுவை முடித்தாச்சு. இங்கே மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவீங்கள்ல, அதை நாங்கள் பருப்பு குழம்புன்னு சொல்லுவோம். அது அப்புறம் முந்தின நாள் வச்ச காரக்குழம்பு, கத்திரிக்காய் காரக்குழம்பு மீதி இருந்தது, அதையும் கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டு கீரை வச்சு அன்றைக்கி லஞ்சை நல்லபடியாக முடித்தாச்சு. இங்கேயும் பிள்ளைங்க ஓரளவுக்கு துணியெல்லாம் மடித்து முடித்து அந்த வேலையும் முடித்தாச்சு. என் துணி மட்டும் தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்படி பிள்ளைங்களை வேலை வாங்குறதுலேயே எனக்கு ஒரு தனி சோகம் கிடைக்க தான் செய்யுது. எத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
இப்படி பகல் பொழுதெல்லாம் கழித்து மாலை பொழுதுக்கு வந்தாச்சு. நல்லபடியாக முழு நிலவு வானத்துக்கும் வந்தாச்சு. வீட்டில் பௌர்ணமிக்கு விளக்கேற்றி தைப்பூச வழிபாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. அன்னைக்கு முருகப்பெருமானுக்கே உகந்ததாக சொல்லப்படுகிற வெற்றிலை தீபமும் நட்சத்திர கோலம் போட்டு அதுலேயும் 6 தீபம் ஏற்றி வச்சுருந்தேன். பொதுவாகவே ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒவ்வொரு வழிபாடு முறை நடத்துவாங்க. அப்படி எனக்கு மாமியார் வீட்டு வழி, அம்மா வீட்டு வழி, இப்படி அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்ற எந்த வழக்கமும் கிடையாது. எனக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி எனக்கு கடவுள் யார் மூலியமாவது சில விஷயங்களை எனக்கு செய்ய சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில செய்கிற பூஜைகள் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி மனசுக்கு தோணுச்சு இப்படி வெற்றிலை தீபமும் இந்த தீபமும் ஏற்றணும்னு. அதனால் அன்றைக்கி அந்த தீபத்தையும் போட்டு முருகப்பெருமானை வழிபட்டேன். அன்னைக்கு பிரசாதமாக சிறுபருப்பு பாயாசம் தான் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம கடவுளை முழு நம்பிக்கையோட எளிமையான விதத்தில் கடவுளை கும்பிட்டாலும் கடவுளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது அன்னைக்கு எனக்கு உண்மையாச்சு. பொதுவாக நான் கல்யாணத்துக்கு பிறகு ராம பக்தி ஆனனால நான் எந்த வேண்டுதலையும் ஸ்ரீராமர்கிட்டையும் ஆஞ்சநேயர்கிட்டையும் தான் நான் வைப்பேன். ஆனாலும் இப்போ கொஞ்ச நாளாக முருகன்கிட்ட ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ஸ்ரீராமருக்கு குகன் உதவி செஞ்சாங்களோ, குகன் ஸ்ரீ முருகப்பெருமானோட அவதாரம்னு சொல்லுவாங்க. அப்படி ஸ்ரீராமர் என்ன இப்போ முருகன்கிட்ட ஒரு வேண்டுதலுக்காக வேண்ட வைக்கிறாங்கன்னு தான் நான் புரிஞ்சு ஒரு வேண்டுதல் அவர்கிட்ட வச்சுருக்கேன். அந்த வேண்டுதல் நிறைவேற மோச்சில் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லுவேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு முருகனோட ஆசீர்வாதம் வேறொரு விதத்தில் கிடைச்சிது. சின்ன வயசுலையே நான் சிவன் வழி வளர்ந்ததுனால பிள்ளையார் முருகன் சொல்லி எல்லாம் வேண்டி வளர்ந்த பொண்ணு தான். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பெருமாள் வழி வந்ததுனால எனக்கு எல்லா வேண்டுதல்களையும் நான் ஸ்ரீராமர்கிட்ட தான் வைப்பேன். எல்லாரும் பொதுவாக சொல்கிற மாதிரி பெண்களுக்கு புகுந்த வீடு பிறந்த வீடுன்னு 2 வீடு இருக்குன்னு சொல்கிற மாதிரி எனக்கு என் வாழ்க்கையில் 2 அப்பா இருக்கிறாங்க. பெற்றது சிவபெருமானா, என்னை தத்தெடுத்தது பெருமாள். நான் அப்படி தான் நான் மனசில் நினச்சிப்பேன். சிவன் வழியில் பிறந்து சிவபெருமானோட அருளால் தான் நான் இந்த வழிக்கு வந்தேன். இங்கே இப்போ பெருமாளை சரணடைய வச்சதும் என்னோட சிவபெருமான் தான். அதனால் சிவபெருமான் ஒரு கண்ணுனா பெருமாள் எனக்கு இன்னொரு கண்ணு. 2ஐயும் நான் எந்த விதத்துலேயும் தாழ்த்திக்க முடியாதுல்ல. இப்படி 2 பேரோடைய அருள் கிடைக்கிறதுக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கேன் தான் நான் நினச்சிப்பேன். எனக்கு எது இருக்கோ இல்லையோ கடவுளோட ஆசீர்வாதங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நினச்சே என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். எப்போவுமே கடவுள் நம்ம கூட இருக்காங்கங்கிற நினப்பு இருந்தாலே நம்ம சுற்றி எந்த கஷ்டம் வந்தாலும் அது நம்மளை பெருசாக பாதிக்காது. அப்படி தான் நான் என்ன பழக்கப்படுத்திக்கிட்டேன். ஆனால் முன்னாடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த இதில் இருந்தெல்லாம் நான் மீண்டு வர்றதுக்கு எனக்கு இந்த ஒன்று தான் உதவி செஞ்சது. கடவுள் நம்ம கூட இருக்காங்க. எது நடந்தாலும் அது அவரை மீறி நடக்க போகிறது கிடையாது. அவரால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்பவே ஆரம்பிச்சிட்டேன். என்னோட நம்பிக்கைக்கு ஏற்றாப்புலையே நாங்கள் போயிருந்த கோயிலில் முருகப்பெருமான் கிட்ட இருந்தே ஒரு மாலை எங்களுக்கு கிடைச்சிது. ரொம்பவே சந்தோஷம் எங்கள் வீட்டில் உள்ள அத்தனை பேருக்கும். இதற்கு முன்னாடி சில பேர் நின்றுட்டுருக்க மூச்சில் என்ன ஐயர் கூப்பிட்டு தந்தது எனக்கு ஆனந்த கண்ணீரே வரவழைச்சதுன்னு சொல்லலாம். இப்படி கோயிலில் கிடைச்ச மாலையோட ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோட முருகன் நம்ம வேண்டுதலையும் காது கொடுத்து கேட்டிருக்காரு. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயம் நடக்குங்கிற நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்தோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக கடவுள் நான் துணைக்கு இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி நடக்கிற விஷயங்களாக தான் நான் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிறேன். கோயிலில் எனக்கு நான் வேண்டிகிட்டு இருக்கும்போது எனக்கு சின்னதாக யாரும் பூ கொடுத்தா கூட அது எனக்கு கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதமாக என்னோடய வேண்டுதலுக்கு அவர் கேட்டிருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுப்பேன். அப்படி தான் முருகனும் என்னோட வேண்டுதலை கேட்டிருக்காங்கிற நம்பிக்கையோட அடுத்த நாளை சந்தோஷமாக தொடங்கியாச்சு. நிலவாசலில் அழகாக முருகன்கிட்ட இருந்து கிடைச்ச மாலையும் கொண்டு போட்டு வீட்டையும் அலங்கரித்து எங்களோட மனசையும் நிறைவாக்கியாச்சு. எப்படி இந்த வானத்தில் கதிரவனோட ஒளி பிரகாசமாக இருந்து இந்த பூமியை பிரகாசமாக்குதோ அப்படி கடவுளோட அருளும் எங்களோட வாழ்க்கையையும் ஒரு நாள் கண்டிப்பாக பிரகாசமாக்கும் சொந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எங்களோட வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னை போல் உங்களில் சில பேரும் இதே மாதிரி கடவுளை நம்பி வைக்கிற வேண்டுதல் அத்தனையும் கடவுள் செவி சாய்ச்சி கேட்கட்டும். உங்களோட வேண்டுதல்களும் நிறைவேறட்டுங்கிற வேண்டுதலோட
வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக சகிப்புத்தன்மையோட பார்த்துட்டு இருந்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.